தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைத்தையும் படைத்தவரை சுமந்த கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், உம் நாமம் வாழ்த்தப்படுவதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி தாய் ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழாவுக்காக நம்மை தயாரிக்கிற இந்த நவநாட்களில் இந்த உன்னத பலிக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். தொலைக்காட்சி வாயிலாக இந்த பலியை காணுகிற, இப்பலியிலே பங்கேற்கிற, இறை அனுபவத்துக்காக காத்திருக்கிற உங்களுக்கு ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரை எந்நாளும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, அன்னை இன்றைக்கு விசுவாசத்தின் மாதிரி என்ற இறைவாக்குகளை நமக்கு கொடுத்து நம்மை சிந்திக்க அழைக்கிறார். அவள் எவ்வளவு கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரிய அன்னையாக இருந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் கிறிஸ்துவிலும் நம் உன்னத கடவுளிலும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ இந்த திருப்பலியில் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். இன்னுமாக இந்த பலியில் பங்கேற்கிற எல்லா விசுவாசிகளுக்கும், அன்னையினுடைய பக்தர்களுக்கும், அன்னையினுடைய ஆலயங்களை தாங்கியிருக்கிற மக்களுக்கும் அவர்தம் கருத்துக்கள் நிறைவேற இந்த பலியை ஒப்புக் கொடுத்து மகிழ்கிறோம். இந்த தூய பலியினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள அன்னை பரிந்துரைக்க வேண்டுமாயும், நம்முடைய குற்றங்கள் குறைகளை நம் ஆண்டவர் இயேசுவை நீக்கி நலம் தர வேண்டுமாய் நம் பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித ஆரோக்கிய அன்னையின் நவநாட்களை கொண்டாடும் நாங்கள் அந்த அன்னையின் பரிந்துரையால் எங்கள் நம்பிக்கையில் வளரவும் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு எழவும் அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 12, 17 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதனின் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அழகு
ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீதின் குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மில் வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்துக்குரிய அன்னை மரியினுடைய அன்பு பக்தர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்பிக்கைக்குரியவர்களே, எல்லோரையும் தாய் மரியாவுடைய உன்னத நாமத்தில வாழ்த்தி அந்த அன்னையை பற்றிய இறை அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் ஆசை கொள்ளுகிறேன். திரு அவையிலே மாபெரும் ஒரு புனிதர் குழந்தை தெரசம்மாள். அந்த தெரசம்மாவுக்கு ஒரு மாபெரும் ஆசை, நான் குருவாக வேண்டும் என்ற ஆசை. ஏன் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், குருவாக இருந்தால்தான் அன்னை மரியாவை பற்றி ஆலய பீடத்தில் நிறைய மறையுறை வைக்க முடியும். எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறது, அன்னை மரியாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, ஆண்டவருடைய பலிபீடத்தில் நின்று சொல்ல வாய்ப்பு கிடைக்காது என்று ஏங்குகிறேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இது உண்மை. தாய் மரியாவை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அன்னையினுடைய விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்தத்தை பற்றி நாள்தோறும் பேசினாலும் நமக்கு நேரம் போதாது. அப்படிப்பட்ட அன்னை மரியாள் நமக்கு தாயாக கிடைக்கப்பெற்ற பேரு நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதம். தாய் மரியாவினுடைய ஆரோக்கிய அன்னையினுடைய வேளாங்கண்ணி தாயினுடைய திருக்கொடிகள் ஏற்றப்பட்டு இந்த ஆண்டு ஊரடங்கு காலங்களிலே கொண்டாடப்படுகிறது. ஆனாலும் அந்த அன்னையின் அன்பு, அந்த அன்னை நம்மீது வைத்திருக்கிற பாசம் ஒருபோதும் குறையாது. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் அன்னையால் தொடப்பட்ட நிறைய பிள்ளைகளை உங்களுக்கு சாட்சியமாய் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பார்க்கிறோம், உரோமை நகரிலே
ட்ரீ பட்டாணி என்ற ஒரு ஊரிலே 3 குண்டுகள், 3 போந்தே என்று அழைப்பார்கள், 3 நீரூற்றுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே புரூனோ குர்னாட்சியா என்ற ஒருவர் வாழ்கிறார். அவர் மனைவி அயலாண்டா, 3 பிள்ளைகள். நல்ல கத்தோலிக்க குடும்பம், கத்தோலிக்க விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த குடும்பம். ஆனால் சற்று காலத்தில் அந்த வீட்டினுடைய தலைவர் புரூனோவுக்கு அவிவிசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கிறது. கத்தோலிக்க திரு அவையை விட்டுவிட்டு பெந்தகோஸ்து சபையிலே சேர்கிறார். அதன் பிறகு பாப்டிஸ்ட் சபையிலே சேர்ந்து அங்கே பணி செய்கிறார். அதன் பிறகு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையிலே சேர்கிறார். பாருங்களே, உண்மையான திரு அவையை யார் மறுக்கிறார்களோ சாத்தான் பல நிலையில் அலக்களிப்பான். ஆமென். புரூனோவுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது. இந்த மனிதர் யார் என்றால், ஒரு மாபெரும் உன்னதமான ஒரு அற்புதத்தை, நான் வரலாற்று அற்புதத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். திருத்தந்தையவே கொள்வதற்காக கத்தி செய்த மனிதர். இந்த மனிதர் யார் என்றால், குருக்களையும் ஆலயங்களையும், கத்தோலிக்க ஆலயங்களை இடிக்க வேண்டும் என்று கன்னடம் கட்டி கொண்டிருந்த மனிதர். அந்த அளவுக்கு சாத்தான் பிற சபைக்கு இவரை அழைத்து கத்தோலிக்க திரு அவைக்கு எதிராக ஏவி விட்டு இருக்கிறான். இவருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறோம், ரொம்ப மூர்க்கமான மனிதர், அனுதினமும் மனைவி பிள்ளைகளை அடித்து உதைக்கிற மனிதர். இவர் பிற சபைக்கு, பெந்தகோஸ்து சபையிலே சேர்ந்த பிறகு வீட்டில் இருந்த எல்லா படங்கள், மாதா படம், புனிதர்கள் படம், இயேசு படம் அனைத்தையும் தீயிட்டு எரித்த மனிதர். அப்படி எரிக்கிற பொழுது ஒரு நாள் கதறிக்கொண்டு மனைவி சொல்லுகிறார், நான் உங்களிடம் ஒரு சவால் வைக்கிறேன், இந்த சவாலை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் சேர்ந்திருக்கிற சபை உண்மையான சபையா, நான் இருக்கக்கூடிய கத்தோலிக்க சபை உண்மையா என்று பார்ப்போம் என்று சொன்னவுடன் இவனுக்குள்ளே ரோசம் வந்து, சரி என்ன அப்படி என்று கேட்கிறான். 9 மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற நாள். அந்த நாளில் நீங்கள் சென்று அந்த திரு இருதய ஆண்டவரை நாடி திருப்பலி பார்த்து திவ்ய நற்கருணை வாங்குங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இவனுக்கு அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார். சென்று 9 மாதம் சரியாக வெள்ளிக்கிழமை தன் மனைவி சொன்னது போல செய்திருக்கிறார். ஒன்றும் நடக்கவில்லை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, ஒன்றும் நடக்கவில்லை என்று தெரிந்தவுடன் அவன் மனதிலே கத்தோலிக்க திரு அவையிலே கோபம் வந்து விடுகிறது. கத்தோலிக்க திரு அவையினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய பாப்பரசரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கத்தி தீட்டி, அந்த கத்தியை நான் படத்திலே பார்த்திருக்கிறேன், பெரிய கத்தி, அதில் எழுதி வைத்திருக்கிறான், பாப்பரசரைக்கு சாவு, பாப்பரசரை கொல்லக்கூடிய கத்தின்னு எழுதி வைத்திருக்கிறான். அவ்வளவு விரோதமாக அலைந்து கொண்டிருக்கிற நாளில் ஒரு நாள் இந்த மனிதர் தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஒரு பூங்காவுக்கு செல்கிறான். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 1947 ஆண்டு பூங்காவுக்கு தன் 3 பிள்ளைகளையும் கூட்டிச் செல்கிறான். அந்த பூங்கா இருக்கிற இடம்தான் 3 ஃபவுண்டன்ஸ், அதாவது 3 நீரூற்றுகள் இருக்கக்கூடிய ரோமை நகர். அந்த குன்று இருக்கக்கூடிய, அந்த நீரூற்று இருக்கக்கூடிய இடத்து உச்சியிலே மாதாவுடைய ஒரு சிறுவம் இருக்கிறது. பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கிற தருணத்தில் இவனுக்கு தான் சார்ந்திருந்த சபையிலே ஒரு வேலை கொடுக்கிறாங்க. நீங்க இன்னும் கொஞ்ச வாரத்துல எங்க ஆலயத்துல வந்து மாதா கன்னியும் அல்ல, மாதா அமல உற்பவியும் அல்ல என்று நீங்க பிரசங்க வைக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவன் பிள்ளைகளை விளையாடி விட்டு இந்த தலைப்பிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது மாதாவுடைய சிறுவத்துக்கு மேலே போய் எழுதி வைக்கிறான், நீ கன்னியும் அல்ல, நீ அமல உற்பவியும் அல்ல என்று எழுதி வைக்கிறான். பாருங்கள் எவ்வளவு அவசகுனம் பண்ணுகிறார் என்றால், எவ்வளவு அவிசுவாசியாக இருக்கிறான் என்றால், மாதாவை களங்கப்படுத்தவன் நினைக்கிறான். அப்படி எழுதி வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அரளர் சத்தம் கேட்கிறது, ஒரு பெரிய குரல் கேட்கிறது. தன் 3 பிள்ளைகளும் கதறுகிறார்கள். கதறிக்கொண்டே மாதாவை நோக்கி பேசுகிறார்கள். பாருங்களே, அழகான பெண்ணாக இருக்கிறாரே,
அருள் நிறைந்த பெண் ஒருத்தரை நாங்கள் பார்க்கிறோமே என்று சொல்லி 3 பிள்ளைகளும் வச்சக்கண் விடாமல் பார்க்கிறார்கள். தந்தை ஓடி போய் தன் பிள்ளைகளை என்ன பண்றீங்கன்னு கேட்கிறார். பதில் இல்லை. இவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், ஓ அழகான பெண்ணே, அருள் நிறைந்த பெண்ணை என்று சொல்லுகிறார்கள். பாருங்களே, அந்த பிள்ளைகளை நீங்க வாங்கன்னு சொல்லி இவன் இழுக்கிறான். அசைக்க கூட முடியவில்லை, சுருவம் போல அப்படியே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இவனுடைய முதுகு பின்னாலே வந்து 2 கரம் அவனை தொட்டு அப்படியே பிடிக்கிறது. இவன் பிள்ளரித்து போய் திரும்புகிறான். திரும்பினவுடன் அவனுடைய கண்ணில் இருந்து 2 செதில்கள் விழுகிறது. விழுந்தவுடன் அவன் உற்று நோக்குகிறான். அருமையான தோற்றத்தோடு மாதா காட்சி கொடுத்து நிற்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 1947 ஆண்டு நடந்த மாபெரும் அற்புதம். மரியா காட்சி கொடுத்து நிற்கிறார். இவனுக்கு குருடான கண்கள் திறக்கப்பட்டிருந்தது, பாவ கண்கள் திறக்கப்பட்டது, அவிசுவாச கண் அந்த நொடிப்பொழுதிலே திறக்கப்பட்டது. மாதா சொன்னார்கள் உடனே தோன்றி, ப்ரூனோ நீ என் அன்பு பிள்ளை, மரியே வாழ்க. மரியே வாழ்க. பாவிகளுக்கும் சரி அவிசுவாசிகளுக்கும் சரி எப்படிப்பட்ட நபர்களுக்கும் தாய் மரியாள் ஒரு அன்பான அன்னையாக இருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ப்ரூனோ நீ என் அன்பு பிள்ளை என்று சொல்லி முதலில் பேச ஆரம்பிக்கிற பொழுது, உன் மனைவி 9 மாதம் என் மகனை சந்திக்க, முதல் வெள்ளி சந்திக்க சொன்னார் பார். அந்த சந்திப்பு தான் உன் உயிரை காப்பாற்றி இருக்கிறது. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பாவ அக்கிரமத்திலே விரக்தியிலே கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைமையை கொல்ல வேண்டும் என்ற கொலை வெறியோடு திரிந்த உன்னை காப்பாற்றியதே நீ போன என் திருமகனுடைய ஆலயம், அந்த வழிபாடு அங்கு நீ நின்றதுதான் என்று சொன்னார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதன் பிறகு சொன்னார், மரியாள் ஆட்டு கொட்டில் கத்தோலிக்க திரு அவை, அதிலே போய் நீ சேரு. கத்தோலிக்க திரு அவைதான் மண்ணகத்திலே கட்டப்பட்ட விண்ணகம் என்று சொன்னார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடவுளின் முடிவில்லா அற்புத நிறைந்த ஒரு இடம்தான் கத்தோலிக்க திரு அவை என்று சொன்னார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. புருனோவுக்கு ஒன்று புரியவில்லை. என்னடா ஆகுது இப்படி என்று மாதா நேருக்கு நேராக பேசுவதை பார்த்தவுடன் அவனுக்குள்ளே, இதயத்துக்குள்ளே, மனதுக்குள்ளே பல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவனுக்குள்ளே கத்தோலிக்க திரு அவையின் பற்றிலே ஒரு பாசம் வர ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக மாதா சொன்னார், நான் கடவுளோடும் 3 இறைவனோடும் தொடர்புடைய கன்னிகை, அவநம்பிக்கை கொள்ளாது என்று சொன்னார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. யார் மரியாவை நம்புகிறார்களோ அவர்கள் 3 கடவுளோடு தொடர்புடையவர்கள் என்பதை மரியா சுட்டிக்காட்டினார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதன் பிறகு 3ஆவதாக மரியா பேசுகிறார், என் உடல் அழியவில்லை, அழிக்கவும் முடியாது, என் மகனும் தூதர்களும் என்னை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, தாய் மரியாள் அழியாமல் இன்றைக்கும் நம்மோடு விண்ணகத்திலே அவர் நமக்காக பரிந்துரைக்கிற அன்னையாக இருக்கிறார் என்ற உன்னத கோட்பாட்டை புரிய வைத்தார். மரியே வாழ்க. மரியே வாழ்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி என்றும் அவர் விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றும் சொல்லுகிறோமே, அந்த கோட்பாட்டை தாய் மரியாள் புருண வழியாக அகில உலக திருச்சபைக்கு உறுதி செய்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அடுத்ததாக புருணவுக்கு சொல்லுகிறார், 3 ஒயிட் லவ், அதாவது 3 வெள்ளை அன்பால் கத்தோலிக்க திருவை கட்டப்பட்டிருக்கிற, அதுதான் உண்மையாகவே என் மகனால் தோற்றுவிக்கப்பட்டது. எனவே நீ நம்பு. 3 ஒயிட் லவ் என்றால் அது என்னவென்றால் நற்கருணை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இரண்டாவது அமலவற்புவ கன்னிகை, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மூன்றாவது போப்பாண்டவர், மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த 3ம் எங்கு இருக்கிறது என்று நீ பார். அதுதான் என் மகன் தோற்றுவித்த உண்மையான திரு அவை திருச்சபை என்று சொல்லி அன்னை அப்படியே அவனுடைய மனக்கண்களை திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதன் பிறகு புருணுவிடம் சொன்னார், பாவியாகிய உன்னை மீட்பதற்காகவும் இந்த நீரூற்றிலே பாவ பழக்கங்கள் அதிகமாக இருப்பதால்
இந்த பாவிகளை மீட்பதற்காகத்தான் நான் இன்றைக்கு தோன்றியிருக்கிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். எல்லாரும் சொல்லுங்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. கரவியர்த்தி கூப்பிடுவோம், மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த புருனோ அதன் பிறகு முழு மனமாற்றம் அடைகிறான். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 1947 ஆண்டு திருத்தந்தையை கொல்ல வேண்டும் என்று அவன் கத்தி தீட்டி வைத்திருந்தான். மனமாற்றம் அடைந்து மீண்டும் கத்தோலிக்க திரு அவையிலே வந்து திருமுழுக்கு பெற்று நல்ல ஒரு பணியாளராய் மாறி மாபெரும் நற்செய்தி அறிவிப்பாளராக மாறிவிட்டு எந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரை கொல்ல திட்டமிட்டான் அந்த திருத்தந்தையை போய் சந்தித்து அவரிடமே பாவரிக்கை செய்து தன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, தன் வாழ்க்கையை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதற்கு தூண்டி எழுப்பியது அன்னை மரியாள். யாரெல்லாம் அவநம்பிக்கையிலே கத்தோலிக்க திரு அவை மீது இருக்கிறீர்களோ, யார் இந்த மாசற்ற திரு அவையை களங்கப்படுத்துகிறீர்களோ, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். தாய் மரியாள் தோன்றி சொன்னது உண்மையான ஆட்டிக்கொட்டில், அது கத்தோலிக்க திரு அவை. உண்மையான வாயில் கத்தோலிக்க திரு அவை, இயேசு கிறிஸ்துவால் கட்டப்பட்டவை கத்தோலிக்க திரு அவை. இந்த விசுவாசத்துக்கு பங்கம் விளைவிக்காமல், இந்த விசுவாசத்துக்கு புறம்பாக செல்லாமல் எல்லா கிறிஸ்தவர்களும் எழும்ப வேண்டும். குறிப்பாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம் விசுவாசத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பாருங்க, புருனோவிற்கு தோன்றிய அன்னை, நான் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டேன், என் மகனும் தூதர்களும் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்ன பிறகுதான் மே மாதம் 7ஆம் தேதி கத்தோலிக்க திரு அவையிலே ஒரு மாபெரும் செய்தி 1947 திருத்தந்தை அறிவிக்கிறார். 10ஆம் பத்திநாதர் அறிவிக்கிறார். இந்த அன்னையினுடைய உன்னதமான நாளில் புருனோ முழு மாற்றம் அடைகிறார். இந்த மாற்றம் அடைந்த பிறகுதான் நவம்பர் மாதம் 1 தேதி 1950 அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்ற உன்னத கோட்பாட்டை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் பிரகடனப்படுத்துகிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அன்னையினுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி கிறிஸ்துவின் நம்பிக்கையில் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். யார் நம் ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாள் விரும்புவது போல நம்புகிறார்களோ அவர்களுக்கான ஆசீர்வாதங்கள் திருவிவிலியத்திலே பல உண்டு. எசையா புத்தகம் 26 3-5 வரை வாசிப்போம். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். பாருங்களே, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், கடவுள் அவர்களை அமைதியால் உறுதிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 5வது இறைவாக்கை வாசிப்போம். உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார், வானூர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார், அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். பாருங்களே, கடவுள் அவநம்பிக்கையில் உள்ளவர் வானூர உயர்ந்திருந்தாலும் கூட தகர்க்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் மன உறுதியோடும் நல்ல அமைதியிலும் வாழ்வார்கள் என்று சொல்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. பாருங்களே, திருப்பாடல் 9:10 நான் வாசித்தோம் என்றால், யார் கடவுளை நம்புகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. அதே போல எரேமியா புத்தகத்திலே 17:7-8 நான் வாசிப்போம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை, ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர், நீர் அருகிலே நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள், அவ்வாறு செழித்து வளர்வார்கள் என்று சொல்லி யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அவர்கள் செழித்து வளர்வார்கள். நீரோடை ஓரம் இருக்கக்கூடிய மரம் எப்படி செழித்து வளருமோ அதுபோல வளர்வார்கள் என்று சொல்கிறார். ஆமென், ஆமென். அதன் பிறகு திருப்பாடல் 37 4-5 வாசித்தோம் என்றால், கடவுளை நம்புகிறவர்கள் இதயம் விரும்புவதை கடவுளே செய்வார்
மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. பாருங்களே, யோவான் நற்செய்தி 14:1 நம்ம ஆண்டவர் இயேசு சொல்வார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம். கலங்கி நிற்கிறவர்களுக்கு எது வழி? கலங்கி தவிப்பவர்களுக்கு எது வழி? கைவிடப்பட்டவர்களுக்கு எது வழி? வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு எது வழி? வழி அறியாதவர்களுக்கு எது வழி? நம் ஆண்டவர் இயேசுவை சொல்லுகிறார் யோவான் நற்செய்தி 14:1, கடவுளை நம்புங்கள், என்னையும் நம்புங்கள், நீங்கள் உள்ளம் கலங்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே அன்புக்குரியவர்களை, இந்த தாய் மரியாவை சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், தாய் மரியாள் கடவுளுடைய வார்த்தையை அப்படியே உள்வாங்கினார். லூக்கா நற்செய்தி 1:37 கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, for nothing will be impossible with God. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அந்த உன்னத வாக்கை பிடித்துக் கொண்டார், அதற்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். கடவுளை நம்பிய அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுது நாம் பல ஆசீர்வாதங்களை பெற முடியும். புருனோ போல நாமும் மனமாற்றம் அடைவதற்கு கடவுளை நம்புகிற நம்பிக்கையை நாம் பலன் அடைய வேண்டும். புருனோவை போல ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கடவுளை நம்பிய நம்பிக்கையிலே பலன் அடைய வேண்டும். அப்பொழுது இந்த அன்னையின் பரிந்துரை நமக்கு எப்போதும் உண்டு. அந்த அன்னை நம்மை பரிந்துரைத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து தன் மகனிடம் ஒப்புக் கொடுத்து நமக்கு நிலை வாழ்வை பெற்றுத்தரக்கூடிய அன்னையாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் முழு முதல் நம்பிக்கையை நாம் கடவுள் மீது வைப்போம், நம் ஆண்டவர் இயேசு மீது வைப்போம். அந்த நம்பிக்கையை தரக்கூடிய கத்தோலிக்க திரு அவையின் விசுவாசத்திலே உறுதியாய் இருப்போம், அந்த கோட்பாடுகளில் உறுதியாய் இருப்போம். பாப்பரசர் வழிவரக்கூடிய திரு அவையினுடைய எல்லா காரியங்களிலும் நாம் உடன் இருப்போம். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் காலம் தொட்டும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நிறைவாய் இருக்கும். எனவே கரம் உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே, இயேசுவே உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஆண்டவர் தாமே இந்த இறை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் இந்த பலி வழியாக ஆசீர்வதித்து அருள் வரங்களை பொழிவாராக. ஆமென். லூக்கா நற்செய்தி 1:48 எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்ற இறைவாக்குக்கேற்ப பேறு பெற்ற ஆசீர்வாதங்களை நாமும் பெற நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். காக்கும் தெய்வமே எம்மிறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், கருதினார்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் அன்னை மரியின் பண்புகளை மேல்வரி சட்டமாக கொண்டு பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து உடல் உள்ள ஆன்ம நலமுடன் இறையாட்சி பணிபுரிந்திட தூய ஆவியின் ஆற்றலை தந்திடுமாறு ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைப்பாறுதல் தரும் எம் இறைவா, தங்கள் தாய்மண்ணை பிரிந்து வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் வாழ்வு ஏற்றம் பெறவும் கருத்துகள் நிறைவேறவும் உடல் உள்ள ஆன்ம நலம் கிடைத்திட வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைப்பாறுதல் தருபவரே எம் இறைவா, கொரோனா நோயின் தாக்கத்தால் உடல் சோர்வையும் பொருளாதார நெருக்கடியால் மன உளைச்சலையும் எதிர்கொண்டு வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கும் உலக மக்கள் நம்பிக்கையுடன் தங்களின் வாழ்வை தொடர்ந்திட தகுந்த சூழ்நிலைகளை பெற வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட செபங்களை விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்த உன்னதமான நாளுக்காக உமக்கு நன்றி. தாய்மரியாள் அவிசுவாசிகளை நம்பிக்கையில் பலப்படுத்துவது போல எங்களுக்குள் இருக்கக்கூடிய அவிசுவாசம் நீங்கி நாங்களும் உன்னதமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் முழு நம்பிக்கை கொள்ள
தாய்மொழியால் தொடர்ந்து எங்களுக்கு பரிந்துரைக்க வேண்டுமாய் அனைத்து விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுத்தவாறு மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. உன் பாதையிலே பயணமாகவே, உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. உள்ளங்கள் நோய்ந்து எழும் போல் பாடுபட என்னை என்றாலும் அழைக்கின்றேன். உள்ளங்கள் நோய்ந்து எழும் போல் பாடுபட என்னை என்றாலும் அழைக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், எல்லாம் உங்கள் காணிக்கை என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அன்புமிக்கோர் என்னுடையது உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று
அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்ததா அவரது இரக்கப் பெருக்கு எல்லா காலங்களிலும் நீடித்து இருக்கச் செய்கிறேன். அவர் வழியாகவே வானதூதர் உம்மை புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்ந்து பணிந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உடைய திருத்துதர்கள், புனிதர்கள், மறை சாட்சிகளோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பிடிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். என்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப் போகிறோம். திருவுடலும் இரத்தமும் எங்கள் பாவத்தின் பொருட்டு எங்களை தண்டனைக்குள்ளாக்காமல் முதுப்பேரன்பால் பரிவிறக்கத்தினால் எங்களுடைய உள்ள ஆன்மாவை காத்திரு மறுமருந்தாக அருள் புரியும். என் ஆண்டவரே, என் தேவனை, நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தாயாக அன்பு செய்யும்
ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நவநாட்களை நிலையான மீட்பில் பங்கு பெற நீரே திருவுளமானே. அந்த அன்னையின் அருளின் நிறைவால் மாட்சியுறு நாங்கள் தொடர்ந்து உமது மீட்பை பெற்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பிலும் தாய் மரியாவின் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மரியே வாழ்க, மரியே வாழ்க.